வந்து ஜிம்மில் இருக்கோம். ஜிம்மில் வந்து சாட்டர்டே லெக் டே. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 5 கிளாஸஸ் வந்து ஸ்குவாட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சாட்டர்டே தான் நான் எப்போவுமே மோஸ்ட்டாக நான் லெக் டே பண்ணுவேன். பிகாஸ் சண்டே வந்து அப்போ ரெஸ்ட்டே கிடைக்கும். ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து வெளியே போவோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் பிளான் தான். இன்றைக்கி மார்னிங் தான் வந்து பிளான் பண்ணேன். வந்து எக்கோ பார்க் போகலான்னு ஒரு பிளான். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அக்வாரியம் இருக்குது, ஸோ ஃபிஷ்ஷிங் இருக்குது, ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். ஸோ என்ட்ரன்ஸ் சைல்டு டிக்கெட் வந்து சம்திங் 20 rupees 30 rupees நினைக்கிறேன். ஸோ அது என்ன செய்யலாம் நான் பார்க்குறேன். ஸோ எஸ், நானும் நான் வந்து எக்கோ பார்க் போகணும். கூட வந்து டேடி போகலாம். ஹாய். அது காணும். ஈவினிங் டைமில் தான் வரணும்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பிளேஸ்க்கு வந்து ஈவினிங் டைம் 4 o'clock மேலே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால யாருமே வரல, நாங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமில் வந்து சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் வரலாம், செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே வந்தால். சூப்பராக இருக்குது இந்த இடம். ஓகே, வெயில் தான் அதிகமாக இருக்குது, அதனால தான் யாருமே கூட்டமே இல்லை. நினைக்கிறேன் சைலண்ட்டாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா சவுண்டாக க்ரௌடாக நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் பிளேஸ் நினைக்கிறேன். அந்த இடத்துல கவர்மெண்ட் பிளேஸ் இது, அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இதுவே ப்ரைவேட் பிளேஸாக இருந்துச்சுன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணி லைட்லாம் செட்டப் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. எவ்வளோ பேர் டெக்கு பார்த்தீங்களா? டக்கு பட்டு நான் உட்காந்துருக்கேன். நல்லாவே இல்லைடா, டேஸ்ட் இல்லை, டேஸ்ட் இல்லை. 20 ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் வாட்டர்மெலனும் கிண்டி ஒரு
எதுவும் சொல்லுதா புரியல. அரும்பாக்கம் பள்ளிவாசல் ஆப்போசிட்டில் வந்து பிரியாணி பாதைக்கு ஹோட்டலில் வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இந்த பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட வந்துருந்தா வாங்காதீங்க. பஃபெட் ஆப்ஷனாக இருக்குது. பஃபெட் ஆப்ஷன் வந்து இப்போ பேர்ஸ் நீங்கள் பஃபெட் ஆர்டர் பண்ணால் 420 ரூபா வந்து நீங்கள் அன்லிமிட்டட் சாப்பிடலாம். சரியா, அன்லிமிட்டட் சாப்பிடலாம். நீங்கள் ஃபேமிலியோட வந்தாங்க. ஆனால் 370 கூட ஒரு 50 rupees தான் கூட வரும். நாளைக்கு பஃபெட் மாதிரி சிறப்பாக இருக்கும். அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ சிக்கன் சாப்பிடலாம். 420 rupees. இது வந்து நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 375 ஆகுது. 50 rupees தான் கம்மியாக ஆகுது. ஆனால் நீங்கள் லிமிட்டடாக சாப்பிடுவீங்க. அது நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக. பஃபெட் இங்கே வந்தீங்கன்னா பஃபெட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக அன்லிமிட்டட் சாப்பிடலாம். அன்லிமிட்டட் கவர் பண்ண முடியலடா.
ப்ரைஸ் வந்து ஒரு பர்சனுக்கு 100 நினைக்கிறேன். ஸோ 10 மினிட்ஸ்க்கு 100 ருபீஸ். காலை வச்சோடனே கூசுது. ஃபிஷ்பா போனேன், செம்மையாக இருந்துச்சு. ஃபிஷ் வந்து எக்கில் வந்து மசாஜ் பண்ணாங்க, செம்மையாக ஃபீல் ஆச்சு. லஞ்ச் 10 மினிட்ஸ்க்கு வந்து 100 ருபீஸ் ஒரு பர்சனுக்கு. அதுதான் நல்லாயிருக்கு. ஓகே, ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். காலை எங்கே வச்சுனே தெரில. எப்பவுமே கால் பார்க் பண்ணால் இந்த பில்லரில் வந்து ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து நான் மார்க் பண்ணிட்டு நான் போயிடுவேன். ஸோ இல்லைன்னா ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன், இல்லைன்னா பார்த்துப்பேன். ஸோ ஒரு வாட்டி பார்க்கவே இல்லை, அவசரப்பட்டு வந்துட்டேன். இல்லைடா ஆப்போசிட்டில் போ. ஏய் ரெட் கலருடா, க்ரீன் கலர் அது. நம்ம வச்சு ரெட் கலர் பில்லரு. ரெட் கலர் ரொம்ப நேரமாக காலை தேடிக்கிட்டு இருக்கும். அது வந்து அந்த பில்லர் இந்த இது தானா, செக்ஷன் தானா? அப்படி இதுதான் இதான் இங்கே இல்லைடா. இந்த சைடு தானே வந்தோம். நம்ம பேஸ்மெண்ட் 2வா நம்ம 1க்கு போகணும். 1 2வா நம்ம இல்லை, இது மேலே ஏறா இல்லை, இது கீழே ஃபோன் பண்ணுறாங்கண்ணா. இங்கே தான் ப்ளூ கலரா? ப்ளூ கலர் தான்டா. நீ தான்டா ரெட்டு மாற்றிக்கிட்ட. ரெட்டு இல்லைடா. பா 15 மினிட்ஸாக நம்ம ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம் காலை. எனக்கு கிடைக்கவே இல்லை. எங்கே பார்க் பண்ணணும்னு தெரில. காமனாக எல்லாம் பண்ணுற மிஸ்டேக் தான் நினைக்கிறேன். எல்லோரும் கால் பார்க்கிங்க வச்சுட்டு இங்கே தான் இருக்கா. மாலுக்கு இந்த மாதிரி மாலுக்கு இந்த மாதிரி வந்தாங்கன்னா கார் பார்க்கிங் எங்கே வச்சாங்கன்னே தெரியாது. அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுவோம். வந்து பார்க்கும்போது கார் எங்கே பார்க் பண்ணவே தெரியாது. அந்த சைடா? அந்த சைடு கிடையாது. நீ தானே மாற்றல ப்ளூ கலர் தான். ஓ கால் கடிச்சிருச்சு. ஓகே கைஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஐ see you next video guys.